ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளோட தல அஜித் கிட்ட வந்து தளபதி விஜயோட அரசியல் என்ட்ரி குறித்து வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்விக்கு செம்மையாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளோட தல அஜித் வந்து சினிமா மட்டும் இல்லாமல் கார் ரேசிங் வந்து இப்போ வந்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து அவர் கௌரவப்படுத்துகிற விதமாக வந்து பத்மபூஷன் விருது வந்து அவர் வந்து நம்மளோட அரசு கிட்ட வந்து லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம தமிழகத்துக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மேலும் வந்து அவர் வந்து டெல்லியில் ஒரு பிரபல மீடியாவுக்கு வந்து முதல் முறையாக வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி வந்து அவர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கேருந்து ஒரு ஆங்கர் வந்து நம்ம தளபதி விஜய் குறித்து வந்து பேசியிருந்தாங்க. ஸோ விஜய் வந்து அரசியலில் குதிச்சிருக்காரு, அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு வந்து அரசியலில் நுழைய எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஆனால் வந்து என்னோட மற்ற சக நடிகர்கள்லாம் அரசியலில் குதிச்சது வந்து அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான். எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஜனநாயகத்தில் கடைசியில் மக்கள் தான் தலைவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து யார் வந்து கரெக்டான தலைவர் அப்படின்ட்டு சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு முடிவுக்கு வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக 100% வந்து தைரியம் இருக்கணும் இந்த ஒரு முடிவு எடுக்க. கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் ஆவார்னு நம்புகிறேன். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் பத்தில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.